இலங்கையில் தமிழர் அரசியல் பல தசாப்தங்களாக ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொண்டு வருகிறது. அது தமிழர்கள் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட முடியுமா என்ற கேள்வி. பல கட்சிகள், பல கொள்கைகள், பல அரசியல் பாதைகள், ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்தே உள்ளது. தமிழர் அரசியல் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் விருப்பமும் அது. இதற்கு முன் பலமுறை கூட்டணி முயற்சிகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் சில அடிப்படை சிக்கல்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. யார் தலைமை ஏற்க வேண்டும், யாருக்கு முன்னுரிமை, எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டு உருவாக வேண்டும். மேலும் ஒரு முக்கியமான கேள்வி உள்ளது. அது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சமநிலை. வடக்கு தமிழர் அரசியலின் வரலாற்று மையமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் கிழக்கு பன்மைத்துவ சமூக அரசியல் சூழலை கொண்டுள்ளது. எனவே ஒற்றுமை பற்றி பேசும்போது வடக்கின் குரலும் கிழக்கின் குரலும் சமமாக இருக்க வேண்டும். இதற்கான நடைமுறை தீர்வு என்ன? ஒரே தலைவரை மையமாக கொண்ட அரசியல் அல்லாமல் கூட்டு அரசியல் மன்றம் உருவாகலாம் என்று முன்மொழியப்படுகிறது. இதில் வடக்கு மற்றும் கிழக்கு இரு மாகாணங்களும் சமமான பங்களிப்புடன் செயல்படலாம். முக்கிய முடிவுகள் இரு பகுதிகளின் ஒப்புதலுடன் எடுக்கப்பட வேண்டும். தலைமை மாறி மாறி வழங்கப்படும் அமைப்பும் ஒற்றுமையை வலுப்படுத்தும். தமிழர் அரசியலின் இறுதி நோக்கம் கட்சிகள் வெல்வதல்ல. மக்கள் பாதுகாப்பு, உரிமைகள், நிலம், மொழி, சமமான அபிவிருத்தி இவை அனைத்தும் வலுவான அரசியல் குரலாக எழ வேண்டும். வடக்கும் கிழக்கும் சமமான குரலுடன் இணைந்தால் தமிழர் அரசியல் புதிய பாதையை நோக்கி செல்ல முடியும். ஒற்றுமை என்பது அதிகார போட்டி அல்ல, அது ஒரு மக்களின் எதிர்காலம். நன்றி. மௌனத்தின் சாட்சிகளின் பயணம் தொடர்கிறது. மௌனத்தின் சாட்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி.